நான் முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா, எல்லா மதங்களும் சொர்க்கம் செல்லலாம். அதாவது எல்லோரும். இப்போ இங்கே எத்தனையோ மதங்கள் இருக்குது. எத்தனையோ பேர் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கடவுளை இயற்கை கடவுள், அது இது அப்பா அம்மா தான் கடவுள் அப்படின்னு கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ஏதோ ஒரு வகையில் அப்படிதான்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா மனிதர்களும் சொர்க்கம் செல்லலாம். அப்போ மதம்னு பார்க்க போனால் சுருக்கிட்டா 2 மதம் தான். சரிங்களா? அந்த 2 மதம் என்ன மதம்னா, ஒன்று கடவுள் இருக்குன்னு சொல்கிற ஒரு மதம், இல்லைன்னு சொல்கிறது ஒரு மதம். இந்த 2 மதங்களும் சொர்க்கம் செல்லலாம். அதாவது தர்மத்தோட நேர்மையாக வாழ்ந்து, அதே நேரத்தில் மதம் உள்ளவங்களுக்கு தலைவர் இருப்பாங்க. அந்த தலைவர் காட்டிய வழிப்படி சென்றால் அனைவரும் சொர்க்கம் செல்லலாம். மதம் இல்லைன்னு சொல்கிற அந்த மனிதர்களும் தர்மத்தோட நேர்மையாக வாழ்ந்தால் சொர்க்கம் செல்லலாம். இங்கே பேசிக் என்னன்னா, மனசாட்சிக்கு பயந்து நேர்மையாக வாழணும். அதே நேரத்தில் கடவுள் பயம் இருக்கணும். பிள்ளைங்களுக்கும் அந்த பயத்தை காட்டி வளர்க்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, கடவுள் இல்லைன்னு சொன்னால் அந்த இல்லை என்னும் இறைவனை குறிக்கும். கடவுள் இருக்காருன்னு சொன்னால் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் அப்பா அம்மா, மாம் டாட் அவங்கள குறிக்கும். அப்போ இங்கே நிறைய மதங்களிலும் சில கேள்விக்கெல்லாம் இருக்குது, இது சாத்தியமானு. இப்போ உதாரணத்துக்கு இஸ்லாம் மதத்தில் இறை தூதர் விண்ணில் போனார், மேராஜ் பயணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்படி போக முடியுமா? அப்படி போக முடியும். அப்படி நானும் தான் போயிருக்கேன். அது ஒரு அனுபவம். அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுங்க. அது நிறைய பேர் போயிருக்காங்க. அது எப்படி போக முடியும்னா, இப்போ நான் அப்படின்னு சொன்னால் நான் 2 நான். இந்த உடல் ஒரு நான், எனக்குள்ள இருக்கிற அந்த அறிவு ஒரு நான். இந்த அறிவு பரிமாணம் செய்யக்கூடியது, மாறி மாறி போகக்கூடியது. இப்போ எனக்கு இந்த அறிவு இருக்குன்னா நான் கேட்டு வந்ததில்லை. இந்த அறிவு எனக்கு பிள்ளைங்களுக்கு அப்படி போகும். எனக்கு வந்தது தகப்பன் தாய் வழியாக வந்தது. அப்படி தான் இது போயிட்டே இருக்கும். ஆனால் உடல் ஒரு மண், அது மண்ணோட போயிடும். சரிங்களா? அப்போ நான்னா இந்த அறிவு தான். இந்த அறிவு இல்லைன்னா இந்த உடல் ஒன்றும் இல்லை. இந்த நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே இருக்குது. நான் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அது மாதிரி ஒவ்வொருவரும் நான். அந்த நானில் 2 நான். உடல் ஒரு நான், அறிவு ஒரு நான். அப்போ அவர் எப்படி போனாருன்னா, அறிவில் போனார். அந்த வெள்ளை குதிரை அறிவின், அதாவது ஒரு இருளில் ஒரு வெளிச்சம் கொடுத்தா அப்படி வெள்ளையா, அந்த மாதிரி அறிவின் ஒரு அடையாளம். அந்த மாதிரி தான் போனார். ஆனால் உடல் கீழே தான் இருந்துச்சு. ஏன்னா அது மண்ணோடு இருந்துச்சு. அந்த அறிவு போயிட்டு வந்துடுச்சு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கிருஷ்ணர் விஷ்ணு அவதாரத்தில் 10 அவதாரத்தில் 9ஆவதில் அவர் என்ன சொல்கிறாரு, எதை கொண்டு வந்தால் இழப்பதற்கு, அதாவது கையில் என்ன கொண்டு போகிறதுக்குன்னு. ஆனால் கையில் ஒன்றும் கொண்டு வரல. அது மாதிரி உடலாக போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. ஆனால் அறிவு இருக்குல்ல, அது கொடுத்துட்டு போனார். அதனால தான் இன்றைக்கும் அவரை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அவர் அறிவை கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ அந்த அறிவால் அவர் உயிரோடு இருக்கிறார். அப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஜீசஸ் இறந்த பிறகு 3 நாள் கழித்து வந்தாருன்னு சொல்லுவாங்க, உயிர் பெற்று வந்தாருன்னு. அப்படி இறந்த உடல் என்றும் உயிர் பெற்று வந்ததில்லை. அது நடக்கவே நடக்காது. அப்போ அவர் உயிர் பெற்று வந்தது அறிவால் உயிர் பெற்று வந்தார். அப்போ அவர் எல்லோரும் மனதிலும் நின்றார். அப்போ அந்த நான் ஜீவிக்குது. இப்போ ராமர் இதயத்தை திறந்து காமிச்சார். அதாவது மனசில் இருக்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் அந்த இது. ஏன்னா இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறதுனால. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அந்த நான் என்ற ஒரு விஷயத்தில் புரிஞ்சுக்கணும்.
இங்கே எல்லாமே ரெண்டு விஷயமாக சுருக்கலாம். இப்போ வந்து அதில் வித்தியாசம் என்னென்னா, இப்போ பொய் உண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஒரு விஷயம் நான் செஞ்சேன் அப்படின்னா, அந்த நான் செஞ்சேன் இதை அப்படின்னு சொன்னால் அந்த உண்மை வந்து ஒரு வார்த்தையில் முடிஞ்சிடும். ஆனால் அதை நான் செய்யலைன்னு சொன்னால் அது வந்து அப்போ யார் செஞ்சா, அங்கே பொய் அதிகமாகும். அப்போ ஒரு விஷயம் ஒரே இதில் சுருங்கும், இன்னொரு விஷயம் வந்து பெருகும். அந்த பெருகிற விஷயந்தான் நம்ம வந்து சுருக்கணும். அதே மாதிரி இந்த உடல், இந்த அறிவு, உடல் ஒன்று, அறிவு வந்து பெருக்கிட்டே போயிட்டே இருக்கும். இது ஒரு விஷயம். இப்போ நான் என்றால் எனக்குள்ள நான் ஆண்னா நான் ஆண், ஆனால் எனக்குள்ள ஒரு பெண்ணும் இருப்பான். ஒரு பெண்ணா பெண்ணுக்குள்ள ஆண். இப்படி ரெண்டாக பிரிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அது புரியும். அதே மாதிரி இருக்குது அப்படின்னா அது எண்ணிக்கிட்டே போகலாம். இது இருக்குது, அது இருக்குது, அது இருக்குன்னு. ஆனால் இல்லைன்னு சொன்னால் ஒரு வார்த்தையில் முடிக்கலாம். அப்போ நான் இருக்கிறேன், அப்போ நான் மட்டும்தான் அப்படின்னு நான் நினச்சேன்னா எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க இருக்க போகுது, நான் இருக்க போகிறது இல்லை. நான் அதுக்கு முன்னாடி இருந்தேனா இல்லை, ஆனால் இருந்தேன். இதுக்கப்புறம் நான் இருக்க போகிறேன்னா இருப்பேன், ஆனால் இல்லை. இது வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா நம்மளது பரிமாணங்கள் அப்படி ஆகிட்டு இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் ஒன்றாகும். அப்போ மொத்தம் இருக்கக்கூடிய அனைத்தும் இருக்குது அப்படின்னா அந்த இருக்கிறது எங்கே இருக்குன்னா நம்ம மாம் டேடுக்குள்ள அனைவரும் இருக்கும். அவங்க தான் நம்மளுக்கு கண்காணிச்சிட்டு இருக்காங்க, தண்டனை கொடுப்பாங்க, நரகம் சொர்க்கம் கொடுப்பாங்க. அவங்க எல்லோரும் அறிவில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்ற அந்த இருக்குன்ற ஒரு விஷயத்து மொத்த பிரபஞ்சத்தையும் அந்த இருக்குன்னு அடக்கிடணும். அப்போ அது ஒன்று. இன்னொன்று அதுக்கு தாண்டுனா இல்லை. அந்த இல்லை என்றது தான் இறைவன். அந்த இல்லைன்ற ஒரு விஷயந்தான் முதல்ல இருந்து அதுலேருந்து வந்தது தான் மாம்டட். அதுக்குள்ளே தான் நம்ம எல்லாம் இருக்கோம். நம்ம புதிய மலை பழைய நீர் மாதிரி நம்ம ரீசைக்கிள் ஆகிட்டு இருக்கிறோம். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த இல்லை என்னும் இறைவனுக்கு தான் மன்னிப்பு கேட்க மாம்டேடு வந்தாங்க, நம்மளை மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க காலங்காலமாக நம்ம அறிவில் பயணம் செஞ்சு இன்று இத்தனை மதம் இல்லைன்னு சொல்கிறது, இத்தனை விதங்களாக எல்லாம் பிரிஞ்சிருக்கு. ஆனால் அவங்களோட ஒரே குறிப்பு எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு இல்லை என்னும் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வைக்கணும். அந்த எல்லாமே அப்படி ஒன்று சேர்ந்தால் தான் அது 10ஆம் அவதாரம். அப்போ நான் இதை உணர்ந்தேன்னா நான் ஒரு 10ஆம் அவதாரம், நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்களும் ஒரு 10ஆம் அவதாரம். இப்படி எல்லோரும் உணர்ந்தாங்கன்னா மொத்த 10ஆம் அவதாரம். அந்த 10ஆவது ஒரு அவதாரம் எடுத்து வந்து எல்லாத்தையும் புரிய வைப்பார், எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பாருன்னா அது அதில் தான் அடங்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே குழப்பம் என்னன்னா, நிறையா பேர் நான்னா இந்த உடலோடு சேர்த்து நான் நினைக்கிறாங்க. ஆனால் அறிவு வந்து வேற, உடல் வந்து வேற. இந்த 2 நாளில் அறிவு நான் எடுத்துக்கிட்டு நம்ம போனால் தான் அந்த சொர்க்கத்தை தொட முடியும். அதுக்கு மாம்டேடாக நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க ரொம்ப அதான் தப்பு செஞ்சால் ரொம்ப ஆபத்தானவங்க. அவங்க நீங்கள் தப்பு செஞ்சு சில பேர் வந்து தப்பான வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் சில பேர் செய்ய போனாவே தடங்கள் வரும். அது என்ன காரணம்னா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அவங்க நினைக்கலாம் எனக்கு ராசி நல்லா இருக்குன்னு. ஆனால் அவங்க பேர பிள்ளைங்களுக்கு ராசி நல்லா இருக்காது. அதனால ரொம்ப அந்த மாம்டேடுக்கு பயந்து வாழ்ந்து நம்ம வாழ்ந்தால் தான் நம்ம சொர்க்கம் செல்ல முடியும். சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக தான் இந்த மனித பிறவியை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ புரிஞ்சுங்க. அதை தான் தொடர்ந்து புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். மேலும் நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள்.